வாங்க கேரளா ஸ்டைலில் பழ பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் நேந்திரம் பழம் 2 எடுத்துருக்கிறேன். நான் நேந்திரம் பழத்தில் பண்ணுறப்ப தான் நல்லா இருக்கு. மற்ற பழத்தை விட நேந்திரம் பழம் தான் நல்லா இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மைதா 1 கப் எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு சோடாப்பு ஒரு 2 சிட்டிகைக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை 2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். பொடி உப்பு ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 2 சிட்டிகைக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஓரளவு கெட்டி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நேந்திரம் பழத்தை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பழத்தை 3 பஜ்ஜியை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸா பண்ணிக்கலாம். பழத்தெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நீ பஜ்ஜி போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். எந்திரிச்சு எடுத்துடலாம். வெந்திரிச்சு எடுத்துடலாம். கேரளா ஸ்டைல் பழ பஜ்ஜி ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ரவுண்ட் ஷேப்ல கட் பண்றப்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.